நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, புதுசா ஓட்டுநர் உரிமம் எடுத்து நெறைய நண்பர்கள் புதிதாக வாகனங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வாழ்த்துக்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, விபத்துகளும் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, அதனால எனக்கு தெரிஞ்ச கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஸோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விபத்த தவிர்க்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள கெதர் பண்ணி உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். அதேமாரி பார்த்தோன்னா, ஆல்ரெடி வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் விபத்துகள தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஐடியாக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, புதுசா வாகனம் ஓட்டுற நண்பர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, வாகனம் ஓட்டுறதுக்கு நெறைய புதுசா வந்துக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு எய்மாவே மாறிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வாகனம் ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில ஒரு வாகன ஓட்டுநரா போறாருன்னா அப்படின்னா, அந்த முதலாளி அவங்க வாகன ஓட்டுநரா மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கள எந்தெந்த முறையில அவங்கள புரமோட் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு மேல மேல உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையிலயும் சாயந்தரம் தான் ஆட்கள எடுத்து விடுறதுக்கு வாகனம் ஓட்டிட்டு இருப்பாங்க ஒரு சில கம்பெனில. ஸோ, அப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்க நீங்க மீதி டைம் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு, அதுக்கு நீங்க சும்மா இருக்கிறத ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி கோர்ஸ்க்கு அனுப்புவாங்க. கோர்ஸ்க்கு அனுப்பிட்டு அதே கம்பெனில சேஃப்டி சூப்பர்வைசரோ, இல்ல கோஆர்டினேட்டரோ, இல்ல நல்ல டிகிரி எலிஜிபிளா இருந்தாங்க, எஜுகேஷன நெறைய பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் ஏதாவது தர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் நியரஸ்ட் லெவல் அந்த ஓட்டுநர வச்சுருவாங்க. ஸோ, அப்படி வைக்கும்போது, இத பார்க்குற புதுசா வந்துக்கிற நண்பர்கள், நாமளும் ஒரு வேள டிரைவர் ஆனா, ஸோ நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எய்மே வாகனம் ஓட்டுறதுக்காக ஆயிரும். ஸோ, அந்த எய்ம் தவறான எய்ம் கிடையாது. எல்லாம் வாகன லைசென்ஸ் ஓட்டுறதுக்கான லைசென்ஸ் எடுங்க. வாகனம் உங்களுக்கு எல்லாம் ஜாபும் கிடைக்கிறதுக்கு ஏன்னா நெறைய கம்பெனிகள் இருக்கு. நெறையா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. சிங்கப்பூர்ல நீங்க வாகனம் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிங்கப்பூர்ல எடுத்த உடனே வாகனம் ஓட்டிற முடியாது. அதுக்கான எக்ஸாம் இருக்கு. ஓட்டுநர் பயிற்சி இருக்கு. அதெல்லாம் பாஸ் பண்ணா மட்டுமே சிங்கப்பூர்ல வாகனங்கள் இயக்க முடியும். ஸோ, அதனால எடுத்த உடனே வாகனம் இயக்கிரலாம் அப்படின்னு நெனச்சிராதீங்க. கண்டிப்பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு, ஓட்டுநர் பயிற்சி எடுத்துட்டு, அதிலயும் பாஸ் பண்ணிட்டு தான் நீங்க கிளாஸ் 3யா கிடைக்கும் லைசென்ஸு. ஸோ, அப்ப தான் நீங்க வாகனங்கள ஓட்ட முடியும். அப்போ கிளாஸ் 3 லைசென்ஸ் எடுத்த உடனே ஒரு சில கம்பெனில நீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா ஒபீனியன் முதலாளிட்ட கிடைச்சுச்சுன்னா, உடனே வாகனம் தந்துருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் உங்க லைசென்ஸுக்கு அவங்க உங்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கான அலோட் பண்ணுவாங்க. ஸோ, அப்படி வாகனம் ஓட்ட அலோட் பண்ணும்போது, நம்ம நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய விபத்துகள் ஆகுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. மழை பெய்யும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வாகனத்துக்கு முன்னாடி போற வாகனத்துக்கு நீங்க சேஃப் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா நார்மல் டைம்ல பிரேக் பண்ணும்போதே நம்ம வண்டி லைட்டா இழுவையில தான் போய் நிக்கும். வண்டியில வெயிட் இருக்கும்போது, கொஞ்சம் தள்ளி தான் போய் நிக்கும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ, அதே மாரி நீங்க சேஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து பிரேக் பண்ணும்போது, மழை டைம்ல கொஞ்சம் இழுத்தாலும் உங்களுக்கு நீங்க வண்டி வாகனத்த கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியும். அதே ஒரு வண்டி பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு சேஃப் டிஸ்டன்ஸ் குடுக்காம நீங்க போகும்போது, நீங்க பிரேக் பண்ணும்போது, அன்பார்ச்சுனேட்லியா போய் இன்னொரு வாகனத்த ஹிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ, அதனால மழை டைம்ல சிங்கப்பூர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி என்ன அந்த சாலையில என்ன வேகம் போக முடியுமோ, அதோட குறைவா ஃபார் எக்ஸாம்பிள் 60 அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்க அந்த இடத்துல 50 கூட போங்க மழை டைம்ல. ஏன்னா நீங்க பாதுகாப்பா நீங்க மட்டும் அந்த வாகனத்துல இல்ல, உங்கள நம்பி பின்னாடி பேசஞ்சர் இருக்கிறாங்க. ஸோ, அந்த பேசஞ்சருக்கு நீங்க நம்பிக்கை தரும் விதத்தில நீங்க டிரைவ் பண்ணணும். ஸோ, அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த விபத்தானா உங்களுக்கும் இழப்பு தான், அவங்களுக்கும் இழப்பு தான். ஸோ, அதனால எந்த அளவுக்கு உங்கள நம்பி வராங்களோ, அந்த அளவுக்கு நீங்க சேஃபா அவங்கள சேவ் பண்ணி டிரைவிங் ஹாஸ்டல்லேருந்து ஒர்க் சைட்டுக்கும், ஒர்க்லேருந்து ஹாஸ்டலுக்கும் போய் விடுறது உங்களோட கடமை. அதனால இங்க ரக்கட் டிரைவிங் பண்ணக்கூடாது. பண்ணாதீங்க. இங்க போலீஸுங்க அதிகமா இருக்கு. நீங்க அப்புறம் மாட்டுனீங்கன்னா, உங்க லைசென்ஸ் டெர்மினேட் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கும் இது திரும்ப உங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃப் டிரைவிங் பண்ணணும். எல்லாம் சேஃப் டிரைவிங் தான் பண்ணுவீங்க. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு மழை டைம்ல. ஸோ, மோர் கேர் பண்ணிக்கிட்டு தான் நீங்க வாகனத்த ஓட்டணும். ஏன்னா வாகனங்கள் ஓட்டும்போது, நீங்க ஓட்டுற மாரி இன்னொருத்தவங்க ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும். அவங்க திடீர்னு போயிட்டவங்க லெஃப்ட் டர்ன் பண்ணுவாங்க. அது இண்டிகேட்டர் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ, மழை டைம்ல நமக்கு வியூ கரெக்ட்டா தெரியாது. இல்ல சடன்லியா ரைட் டர்ன் பண்ணுவாங்க. இல்ல சடன்லியா பிரேக் பண்ணுவாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் நம்ம எனி டைம் அலர்ட்டா தான் இருக்கணும். அப்படி அலர்ட்டா இருந்தா மட்டுமே விபத்துகள தவிர்க்க முடியும். ஸோ, நீங்க மழை டைம்ல என்ன பண்ணணும், உங்க சேஃப் டிஸ்டன்ஸ் வச்சு போகணும். வேகத்த குறைச்சு
இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் வந்து உங்கள் சேஃப் டிஸ்டன்ஸு வித் வந்து போகிற வேகத்தோட கொஞ்சம் குறைவா போனீங்கன்னா வந்து சேஃபாக வந்து உங்கள் வாகனத்தை இயக்க முடியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அதே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்பீட் லிமிட் போகும்போது அந்த என்ன ஸ்பீட் லிமிட்டு இங்கே ஜீப்ரா கிராசிங்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஜீப்ரா கிராசிங், இந்த பைசைக்கிள், இந்த ஹாஸ்டல் மக்கள் நடமாடும் பகுதியில் வந்து அதேமாதிரி நீங்கள் வந்து மழை டைமில் வந்து சரி தான், நார்மல் டைம்லும் சரி தான், நீங்கள் வந்து வேகங்கள் குறைவாக தான் போகணும். ஏன்னா வந்து வேகமாக போகிறதுக்கும் குறைவாக போகிறதுக்கும் இங்கே சிங்கப்பூரில் வந்து நீங்கள் சீக்கிரமாக போய் ரீச் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இங்கே சிக்னல்ஸ் வந்து அதிகம். நீங்கள் என்ன தான் ஸ்பீடாக போனாலும் அந்த சிக்னல்ஸ் போய் லாக் ஆகி நின்றுங்க. அதே மிதமாக போனாலும் கரெக்டாக சிக்னல்ஸ் ஓப்பன் ஆகும், நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி நீங்கள் வேகமாக போனாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேகமாக போனதுக்கும் நீங்கள் கரெக்டான ஸ்பீடில் போனதுக்கும் அந்த 60 இப்படி நீங்கள் மெயின்டெயினில் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் டிஃபரன்ஸ் தான் வரும். ஸோ அதனால் வேகமாக போயிட்டு விபத்தாவறதே சேஃபான ஸ்பீடில் போங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசா வாகனம் ஓட்டுற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு பெரிய வாகனங்கள் கிடைக்காது. கிளாஸ் 3 லைசென்ஸ் வந்து 14 ஃபீட், 10 ஃபீட் லோரி தான் குடுப்பாங்க. இல்ல அந்த கார் தான் குடுப்பாங்க. ஸோ அந்த வாகனம் ஓட்டிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து பிளைண்ட் பார்ட் முன்னாடி வந்து கனரக வாகனங்களோ, இல்ல மண்ணு லாரியோ, இல்ல பஸ்ஸோ போகும்போது, நீங்க பின்னாடி வந்து தொடர்றீங்க அப்படின்னா, அதுக்கான சேஃப் டிஸ்டன்ஸ் குடுக்கணும். இல்ல நீங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல்ஸ் குறைவு, ஜீப்ரா கிராசிங் குறைவு. அதனால ஸ்பீடா போனா ஒரு வண்டிக்கு பின்னாடி போலாம். உங்களுக்கு வந்து முன்னாடி இப்போ வந்து பஸ் இருக்கு, பின்னாடி நீங்க இருக்கீங்கங்கும்போது, அந்த முன்னாடி இருக்கிற வியூ வந்து உங்களுக்கு தெரியாது. அங்க என்ன சம்பவம் இருக்கு, அவங்க முன்னாடி வந்து ஏதோ ஒரு வண்டி வந்து அவங்களுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி வந்து அவங்க இறங்குறாங்களா, இல்ல வந்து ஜனங்க போயிட்டுருக்காங்களா, இல்ல பைசைக்கிள் போதா அப்படின்னு தெரியாது. அவங்க சடன் பிரேக் பண்ணாங்கன்னா, நீங்க சடன்லியா நீங்களும் பிரேக் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த டைம்ல வந்து பதட்டத்தில வந்து சரியான முறையில வந்து நீங்க பிரேக் பண்ண முடியாது. போய் ஹிட் பண்ணிரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பதட்டத்தில என்ன பண்றீங்க அப்படின்னா, கிளட்ச் வந்து பிரேக்கு அண்ட் கிளட்சையும் சேர்த்து மிதிச்சிருங்க. கிளட்ச் மிதிச்சா வந்து பிரேக்க மிதிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னைக்கும் வந்து எல்லாமே வந்து பதட்டத்தில வந்து என்ன பண்றேன்னு தெரியாது பாருங்க. ஸோ, அதனால எப்பவுமே பிரேக்கு தான் வந்து பண்ணணும். இன்ஜின் ஸ்டாப் ஆகுற கண்டிஷன்ல வந்து கிளட்ச் பண்ணணும். அப்போ வந்து நீங்க சடன்லியே பிரேக் பண்ணும்போது, நீங்க வந்து பிரேக் மட்டும் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பிரேக் சப்போர்ட் பண்ணும். இதே நீங்க கிளட்சை மிதிச்சுட்டு பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வர வேகத்தோட வண்டி இன்னும் வந்து வேகம் அதிகமாயிரும். உங்களுக்கு வாகனம் ஓட்டுற எல்லாத்துக்கும் தெரியும். வந்து இன்ஜின் பிரேக் வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்போ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு கிளட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக் பண்ணும்போது வண்டி இழுத்துக்கிட்டு தான் போகும். அதுக்குள்ளேயே உங்கள் டைமிங் வந்து ஒரு விபத்து நடக்கும்போது உங்களுக்கு ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட் அந்த நியரஸ்ட் போயிருவீங்க. அப்படி போகும்போது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த 2 செகண்ட், 3 செகண்ட்ல போய் அடிச்சிரும் வண்டிய. ஸோ, அப்போ வந்து விபத்தாயிரும். என்னைக்கும் வந்து வாகனம் வந்து இன்ஜின் ஸ்டாப் ஆனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரிட்டிக்கலான டைமில் வந்து நீங்கள் வந்து பிரேக் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு வண்டி நிற்கிற ஸ்டேஜில் வந்து கிளட்ச் பண்ணுங்க. அத விட்டுட்டு நீங்க கிளட்ச் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணீங்க அப்படின்னா, 100% வந்து விபத்த தவிர்க்க முடியாது. போய் வண்டி இடிச்சிரும். அப்படி இடிக்கும்போது முன்னாடி வந்து மண்ணு லாரியோ, இல்ல கண்டெய்னரா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப சாலிடான ஒரு பாடி இரும்புங்க. அப்ப இடிக்கும்போது முன்னாடி நீங்க வாகனம் ஓட்டுறவங்க, முன்னாடி உட்காந்துருக்க பேசஞ்சருக்கெல்லாம் வந்து இன்ஜுரீஸ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த விபத்து நேத்தைக்கு அதுமாரி நடந்தது. ஒரு தம்பி வந்துட்டு வாகனம் ஓட்டிட்டு வந்துட்டாரு. சேஃப் ஃபீல்ட்ல தான் வந்திருக்காரு. பாதுகாப்பா வந்திருக்காரு. அன்பார்ச்சுனேட்லியா வந்து சடன்லியா வந்து அந்த கண்டெய்னர் வந்து பிரேக் பண்ணதால, இவரால கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்ப ஹிட் பண்ணிட்டாரு. ஆனா, இவரு உயிர் தப்பிச்சதே நேத்தைக்கு வந்து அவர் செய்த புண்ணியம், இல்ல அவங்க ஃபேமிலி செய்த புண்ணியம் தான். ஏன்னா வந்து முன்னாடி கேபின் ஃபுல்லா நசுங்கிருச்சு. அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவருங்க, போலீஸுங்க வந்து "நீ வந்தியா? இல்ல யாராவது சப்போர்ட் பண்ணி வெளிய வந்தீங்களான்னு?" கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆனா, ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில, இல்ல அவங்க அப்பா, அம்மா செய்த புண்ணியத்தில, அந்த தம்பி வந்து எந்த இன்ஜுரீஸும் ஆவல. ஏன்னா வந்து சடன்லியா போய் பிரேக் அடிக்கும்போது அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஈவன் ஏன் நானே உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கே வந்து ஒரு பதட்டத்தில பிரேக் பண்ணும்போது, சம் டைம் வந்து நான் கிளட்ச வந்து டச் பண்ணிருவேன். ஆனா வந்து நான் பண்ற மிகப்பெரிய தவறு வந்து, கிளட்ச் நீங்க வந்து மிதிச்சுட்டு பிரேக் பண்ணும்போது, இன்ஜின் பிரேக் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இன்ஜின் பிரேக்கும் வித் பிரேக்கும் சப்போர்ட் பண்ணும்போது, உங்கள் வாகனத்த வந்து நீங்க கரெக்ட்டான டைம்ல வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி இல்ல நீங்க கிளட்ச் பண்ணிட்டு நீங்க பிரேக் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வாகனத்த வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. விபத்தையும் தவிர்க்க முடியாது. அப்படி வந்து விபத்த தவிர்க்க முடியாதுங்கும்போது, இல்லைங்க ஒரு லாரியில தான் போய் இடிச்சுட்டேன். இல்ல எதுவுமே ஆவல ஆளுங்களுக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. டிராஃபிக் போலீஸ் வந்து உங்கள வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது, நீங்க போய் உங்க மேல ரைட்டா, ராங்கா சடன்லியானாலும் பிரச்சனை எதா இருந்தாலும், நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத வாகனத்த இடிக்கும்போது, நீங்க வந்து அன்சேஃபா ஓட்டியிருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஊர்ஜிதம் பண்ணிருவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்பீட்ல வந்து இருக்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க மிதமான ஸ்பீட்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணாலும். ஸோ, அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க, 12 பாயிண்ட் டெர்மினேட் வித் வந்துட்டு $400 சம்மன் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
ஸோ, அதனால வந்துட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வாகனத்த வந்து பாதுகாப்பா ஓட்டுங்க. ஏன்னா, நீங்க வந்து இங்க வேலைக்கு தான் வந்துருக்கிறீங்க வெளிநாட்டுக்கு. உங்கள நம்பி உங்க குடும்பம் இருக்கு. உங்கள நம்பி வந்த பேசஞ்சர்களும் குடும்பம் இருக்கு. ஸோ, அதனால நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா வாகனத்த இயக்குறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஊருக்கு போய் பாதுகாப்பான முறையில சேர முடியும். இங்க விபத்து நடந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா, உங்க குடும்பம் வந்து நடு தெருவுக்கு தான் வந்துரும். கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் அது மாரி ஆகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா. விபத்துகள் வந்து சடன்லியா வரதான் ஆக்சிடென்ட். ஸோ, அதனால விபத்துகள அறியாம நடக்கும். ஸோ, அறியாம நடக்கிறது பிரச்சனை இல்ல. நம்பளால முடிஞ்சும் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கோ, அத ஃபாலோ பண்ணுங்க. அப்ப அத ஃபாலோ பண்ணா தான் நீங்க வந்து இப்போ எங்க போய் சேர முடியுமோ, அங்க போய் கரெக்டான உங்க பயணங்கள் போய் சேரும். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், வாகன பயணமா இருந்தாலும் சரிதான். நீங்க கரெக்டான முறையில வந்து கரெக்டான பாதுகாப்பான முறையில நீங்க போயிட்டு வந்துட்டு இருந்தா மட்டுமே, உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நீங்க வேண்டிய இடத்த போய் சேர்க்கும். இல்ல அப்படின்னா விபத்தாகும். ஸோ, ஆபத்துலருந்து தப்ப முடியாது. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.